அன்பர்களே, இதற்கு முன் உங்களுக்கு நான் தெரிவித்த தகவலில் நீர்மை என்று ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கேன். நீர்மைக்கு விளக்கமும் கொடுத்துருக்கேன். நீர்மையை சம்ஸ்கிருதத்தில் சௌஷீல்யம் என்று சொல்வார்கள். சௌஷீல்யம் என்பது என்ன என்றால், அவர்கள் கொடுக்கும் விளக்கம் மகதகா மந்தை சக நீரந்திர சம்ஸ்லேஷ. அதாவது மாண்பு மிக்கவர்கள் மிக தாழ்ந்தவர்களுடன் சிறிதும் இடைவெளி இல்லாமல் நெருங்கி பழகுவது சௌஷீல்யம். அதுதான் தமிழிலே நாம் நீர்மை என்று சொல்கிறோம். இடைவெளி என்றால் சமூக இடைவெளி. கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற காலத்தில் அதை பற்றி இப்போது கவலைப்படாதீர்கள். நாம் சொல்வது இந்த கொரோனா பயம் இல்லாத காலத்தில். அப்படி நெருங்கி பழகுவது, இடைவெளியே இல்லாமல் நிரந்தரமாக இணைவது. இடைவெளி எப்படி வருது? நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். நான் பணம் பெற்றவன், நீ ஏழை. நான் படித்தவன், நீ படிக்காதவன். இப்படி தானே இடைவெளிகள் வருகின்றன. அந்த இடைவெளியே இல்லாமல் நெருங்கி பழகுவதை நீர்மை என்று சொல்கிறோம். இந்த நீர்மை ராமாவதாரத்திலே எம்பெருமான் காட்டினான் என்று சொல்கிறோம். ராமாவதாரத்தில் எம்பெருமான் நீர்மை காட்டின இடத்தை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, நேர்மைன்னு ஒன்று. நேர்மை என்றால் என்ன? அந்த ஆள் ரொம்ப நேர்மையானவர்னு சொல்கிறோம். ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்குறார். உங்களுக்கு தொண்டு செய்யவே நான் வந்திருக்கேன், உங்கள் மக்கள் பணிவிடையே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், மூச்சுங்கிறார். ஆனால் அப்போவே நமக்கு தெரியும், இந்த ஆள் நமக்கு பணிவிடைக்கு பண்ண வரார், இதை பயன்படுத்தி நிறைய சம்பாதிக்க பார்க்குறார். ஏதாவது நம்ம அதிர்ஷ்டம் தான் ஒன்று ரெண்டு நல்லது செய்யலாம். ஆகையினால அவர் பேச்சுக்கும் அவர் எண்ணத்துக்கும் நடுவில் பெரிய இடைவெளி. சில பேர் பேசுவதும் எண்ணமும் ஒன்றாக இருந்தாலும் செயல் வேறையாக இருக்கும். உண்மையில் நேர்மை என்னும் பொழுது சொல்வதையே செய்வது, செய்வதையே சொல்வது, சொல்வதையே நினைப்பது, நினைப்பதையே சொல்வது என்று நினைவு, சொல், செயல், இந்த மூன்றும் ஒரே லெவலில், ஒரே பிளேனில், ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் நேர்மையின் தலையான நிலை. இந்த நேர்மையை நம்மால் கடைபிடிப்பது அவ்வளோ எளிதல்ல. நம்ம வீட்டை விட்டு கிளம்பிச்சே ஒருத்தர் வருவார். சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு உள்ள நுழைவார். உடனே நாம் என்ன சொல்லுவோம்? இல்லைங்க, வந்தீங்க, வாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, உங்களோட பார்த்தது முக்கியமானு சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டானே படுபாவி, கழுத்திருப்பானே அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டோம். அதனால் நம்ம வஞ்சனை செய்ய விரும்பலை, இருந்தாலும் நம்ம எறியாமல் நமக்கு நீர்மையை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறது. அதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல். இதில் சுயநலத்துக்காக செய்யாமல் இருந்தால் சரி. ராமபிரானுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் கட்டப் போகிறேன் என்று தசரதர் அறிவித்தார் மக்களுக்கு. அவர் செய்திருக்கவே வேண்டாம் அதை. ஏன்னா அவர் இருந்தது அந்த காலத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடி அவர் பிள்ளை என்று வாரிசு அரசியல் ஏற்பட்டது. ராஜா தான் அடுத்தபடி தன் பிள்ளையை ராஜாவாக்குவார். அந்த பிள்ளைக்கு ஏதாவது தீய பண்பு இருந்தால் என்றால் ஆக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வம்ச பரம்பரையை மன்னராட்சி நடந்த காலம் அது. அதனால் தசரதர் நாளைக்கு என் பிள்ளைக்கு முடிசூட்ட போகிறேன்னு அறிவித்தால் போகிறோம். ஆனால் தசரதர் ஒரு படி மேலே போய் மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அழைத்து 60,000 வயசு அவருக்கு அப்போங்கிறாங்க. அந்த வயதில் ஒரு பெரும் மாபெரும் கூட்டம் நடத்தி, அந்த கூட்டத்தில் எனக்கு ஓய்வு வேண்டும், நான் என் மகனை பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கேட்டார். உடனே அனைவரும் ஒரே பகமாக அப்படியே செய்யணும் சொன்னார்கள். அப்போ தசரதர் கேட்டார், ஒரு பேச்சுக்காவது நீங்கள் இப்படி போகிறீங்களே விட்டுட்டோ, இப்படி எங்களை விட்டு போகலாமா இவ்வளோ நாள் ஆண்டவர், என்ன அவசரம் சொல்லலையே நீங்கள் அப்படின்னு கேட்டார். மக்கள் ஒரு குரலில் பதில் சொன்னாங்க, உன் தப்பு தான் அது, என் தப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்னார் தசரதர். இவ்வளோ நல்ல பிள்ளையை பெற்றுட்ட, ஆகையினால அந்த பிள்ளைக்கு ஆட்சி தரேன்னா எங்களுக்கு நீயே நம்மளால் இன்னும் சொல்லக்கூட மனசு வரல, அதுவும் உன்னுடைய பிழைதான்னு மக்கள் சொன்னார். அப்படி மகிழ்ச்சியாக பிள்ளைக்கு முடிசூட்ட போகிறேன் நாளைக்குன்னு அறிவிச்சாச்சு. அந்த சமயத்தில் அவருடைய இரண்டாவது மனைவி, இளைய மனைவி, இரண்டாவது என்று சொல்லக்கூடாது, இளைய மனைவி, உண்மையிலே அவள் மூன்றாவது தான், எனக்கு இளைய மனைவி கௌசல்யை, சுமித்ரை, கைகை என்ற முறையில் தான் அவர் திருமணம் செய்து கொண்டார்.
ஆனாலும் எல்லாரும் கௌசல்யக்கு வேறு வழியில் பட்டாபிஷேகம் முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் கைகையை சொல்லலாம், கைகையை சும்மா இருக்க மாட்டார். அதனால் கைகேயிக்கு அடுத்த பெருமை கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே கைகேயி 3வது மனைவி, இளைய மனைவி, அழகி. அதனால் அந்த கைகேயிக்கிட்ட இந்த சந்தோஷ செய்தியை சொல்லி ஆனந்தம் அனுபவிக்க வேண்டும் என்று கைகை அரண்மனைக்கு வந்தார். உண்மையிலே அவர் என்ன பண்ணியிருக்கணும், கௌசல்ய அரண்மனைக்கு போய் உன் மகனுக்கு முடிச்சு விட்ட போறேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு கிழவர் இளமை ஊஞ்சலாட இளைய மனைவி வீட்டுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வந்தார். வினை, அவள் 2 வரம் கேட்டால் தெரியும் உங்களுக்கு. ராமனை காட்டுக்கு அனுப்பு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய். ராமபிரானை வரவழைத்தார். மறுநாள் காலை தசரதர், நீ காட்டுக்கு போகணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னார். அப்பொழுது ராமன் சரி என்று ஒத்துக்கொண்டார். மனசால் ஒத்துண்டாரா? நானும் எங்கள் தகப்பனார் சொல்லி பல செயல்கள் செஞ்சுருக்கேன், எனக்கு பிடிக்காது கூட செஞ்சுருக்கேன். ஆனால் அப்போ உள்ளுக்குள்ளேயே கருவியிருப்பேன், இவர் இப்படி பண்ணுறாரே அப்பாங்கிற ஹோதாவில். வேறு வழி இல்லை, நாம் மறுத்தோம்னா நம்ம கெட்ட பேராயிடும், அது முறையல்ல அப்படின்னு தலைவிதியே என்று செய்வோம். ஆனால் ராமபிரான் அப்படி செய்யலையாம். மனதோர ஏற்றுக்கொண்டான், நீ சொல்கிற காட்டுக்கு நான் போகிறேன். இதுதான் ராமனுடைய தனி நேர்மை. இந்த நேர்மையோடு காட்டுக்கு வந்த ராமபிரான் நீர்மை எங்கே பார்க்கலாம்? குகப்பெருமாள் வந்தான். ராமனுடைய தோழன், ராமஸ்ய ஆத்ம சமசகா என்று வால்மீகி ராமாயணத்தில் ஒரு தொடர் வருகிறது. உயிர் போன்ற தோழன், உயிர் தோழன். அந்த உயிர் தோழன் வந்தான், அவனை கட்டி அணைத்துண்டான். அவனை பார்த்து எங்கள் அம்மா நல்லது தான் செஞ்சா, அவர் சொன்னதை கேட்டு எங்கள் அப்பா காட்டுக்கு அனுப்பியது நல்லதாக போச்சு. உன்னை பார்த்து எவ்வளோ நாள்கள் ஆயிடுத்து, நாங்கள் 4வராக பிறந்தோம், குகா உன்னோடு கலந்து இன்று 5 ஆனோம் என்று மகிழ்ந்தான். இதான் நீர்மை. குகன் ஒரு வேடன், ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்று அவனை வர்ணிக்கிறார் திருமங்கையாளர். ஏழைன்னா அவனால் ராமனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அரசியல்வாதிகள் குடிசையில் போய் கூழ் குடிக்கிறார்கள், அதை ஃபோட்டோ எடுத்து பிரபலப்படுத்துகிறார்கள். அதனால் ஒரு 1000 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழும் என்று எண்ணுகிறார்கள். ஆகையினால ஒரு லாபம் இருக்குது. ஆனால் குகனை எம்பெருமான் கட்டி அணைத்தனால குகனுக்கு எந்த லாபம், ராமபிரானுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏதலன், அவன் ராமபிரானுக்கு செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. கீழ்மகன், அவன் சரி பெரிய குரு இருந்தார், அவர் திருவிடையை தொட்டோம் அணைச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாழ்ந்த ஜாதியாக இருந்தான், வேட்டுவனாக இருந்தான். அவனை எம்பெருமான் இப்படி அரவணைத்தானே, இதுதான் நீர்மை. குகனுடைய தோழமை தொடங்கி ராமாயணத்திலே ஒவ்வொரு காட்சிகளிலும் இந்த நீர்மையை நாம் பார்க்கலாம். இப்படி நேர்மையும் நீர்மையும் கலந்து ஓடிய திருவடிவமாக ராமபிரான் இருந்தார் என்பது ராமாயணத்தின் சாரம். ராமாயணத்தின் உயிர் எது என்று கேட்டால் பராசர பட்டர் ஆச்சாரியன் எம்பெருமானுடைய நீர்மை என்று அருளினார். அந்த நீர்மையை நினைத்து நாம் மகிழ்வோம். அதே நீர்மையுடைய எம்பெருமான் அவனுடைய நேர்மையை எங்கு பயன்படுத்தி நம்மை காப்பாற்றுகிறான், எப்படி காப்பாற்றுகிறான் என்பதை அடுத்த தகவலில் உங்களுக்கு சொல்லுங்கள்.